மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம்.
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள நல் மேய்ப்பனின் அன்பு மக்களே, உங்கள் யாவருக்கும் பாஸ்கா கால 4வது வார ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நல்ல ஒரு மேய்ப்பனாக ஆயிரமில்லாத ஆடுகள் இருந்த வேளையிலே புதிய திருத்தந்தையாக 14ஆம் சிங்காராயர் லியோ தி 14th என்கிற பேரிலே இந்த கத்தோலிக்க மக்களை எல்லாம் இயேசுவின் விழுமியங்களிலே வழிநடத்தி, இயேசு என்ற நல்ல ஆயனை போல இவர் பராமரிக்க, வழிநடத்த, வழிகாட்ட, வாழ்வு கொடுக்க, தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள தேவையான அருளை இந்த புதிய திருத்தந்தைக்கு கடவுள் அருள வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெயிப்பதோடு நாம் யாவரும் அவரை தொடர்ந்து வாழ்த்துகிறோம். இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழல், நம்முடைய குடும்பங்களோ இல்லை நம்முடைய சமூகங்களோ, அன்பி அமைப்புகளோ, பங்கு பேரவை அமைப்புகளோ, அல்லது சமய சமூக அரசியல் அமைப்புகளோ, அத்தனை சூழல்களையும் கொஞ்சம் பரந்துபட்ட பார்வையிலே பார்க்கிற பொழுது அநியாயம், அக்கிரமங்கள், அடாவடித்தனங்கள், வன்முறைகள், பேரழிவுகள், போர்கள் என்ற நிலையிலே கொடூர நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. சிறிய கிராமம் முதல் பெரிய நகரம் வரைக்கும் இந்த வன்முறைகள் இருக்கத்தான் செய்கிறது. இதற்கு காரணம் என்ன? சமூக தொடர்பு கருவிகளை தவறாக பயன்படுத்துகிறோம் என்பதனாலா, அல்லது மேல்நாடுகளின் நுகர்வு கலாச்சார தாக்கங்கள் காரணமா, அல்லது சூழ்நிலை கைதிகளாக மாறி விடுகிறோமா, அல்லது நட்பு வட்டாரங்களா, அல்லது அதிகார துஷ்பிரயோகங்களா, அல்லது சரியான தலைவர்கள் வழிகாட்டிகள் இல்லையா என்பதை பார்க்கிற பொழுது எனக்கு என்னவோ தோன்றுகிறது, பல காரியங்கள் இருந்தாலும் நல்ல ஆயன்கள் என்ற முறையிலே உள்ள வழிகாட்டிகள் இன்றைக்கு குறைவு என்றே எனக்கு தோன்றுகிறது. அது திருச்சபையோ, சமூகமோ, அரசியலோ, உலகமோ, நாடுகளோ எங்கிருந்தாலும் சரி, மக்களுக்கு நன்மை வைக்கின்ற, ஆதரவு தருகின்ற, பராமரிக்கின்ற, பாதுகாக்கின்ற, நல்வழி நடத்துகின்ற துணிச்சல் உள்ளவர்கள், அர்ப்பணிக்கின்றவர்கள், தியாகம் செய்கின்றவர்கள் என்ற நிலையில் வழிகாட்டிகள் அல்லது தலைவர்கள் அல்லது மேய்ப்பர்கள், ஆயர்கள், ஆயன்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் இந்த உலகம் அழிவை தேடி சென்று கொண்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது. இது யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியல, யார் பொறுப்பு என்பதை சொல்ல முடியல. இது ஆடுகள் பொறுப்பா, ஆயன்கள் பொறுப்பா என்று தெரியவில்லை. அவை என்றும் அழியாது என்பது போன்ற அடையாள மொழிகளின் ஆழமான அர்த்தங்களை யோவான் இன்றைய நற்செய்தியிலே எடுத்துரைக்கிறார். ஆயன் என்று பாலஸ்தீன பகுதிகளிலே அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு அன்றாட வாழ்வின் யதார்த்த அனுபவம். ஆயன் தன் பொறுப்பில் உள்ள மந்தைகளை, காட்டு விலங்குகளை போன்று எதிர்ப்பு வருகின்ற பொழுது அழிய விடாமல் ஆதரவு தந்து பாதுகாத்து யாரும் பறித்து செல்லாதவாறு செயல்படுவது போல இயேசு அன்பு திருத்தூதர்களை, நான் இருக்கிறேன், அழிய விடாமல் யாரும் பறித்து செல்லாமல் பாதுகாக்க என் ஆதரவை மறவாமல் நற்செய்தியை எடுத்துரையுங்கள் என்பதே நற்செய்தியின் சிறப்பு முக்கிய செய்தியாகும். இன்றைக்கு ஆடு, ஆயன் என்று சொல்லக்கூடிய மந்தைன்னு சொன்னாலே அறிவில்லாதவன், படிக்காதவன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டாகணும் என் நிலையில முற்காலத்து சிந்தனைகள் இருந்தது. இன்னைக்கு அது பொருந்துமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆயன்களை நம்ம படித்த யோக்கியர்களை போலையும், தலைவர்கள் வழிகாட்டிகள் ரொம்ப யோக்கியர்களாகவும், மந்தை என்று சொல்லப்படுகிற மக்களாகிய சாதாரண சாமானிய மக்கள், படிப்பறி இல்லாதவர், பணம் இல்லாதவர்கள் சொல்றதெல்லாம் தலை குறிஞ்சு கேட்கணும் என்கிற போக்கு இன்றைக்குள்ள நிலையில அது சரியாகாது என்பதுதான் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த நல்ல தலைவனுக்குரிய, வழிகாட்டிகளுக்குரிய அந்த கடமை, பொறுப்பு கொஞ்சம் விலகி செல்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது.
ஏனென்றால் அதற்கு ஜாதியம், அதிகாரம், பணம், படிப்பு, நட்பு என்று பல கட்டங்களை நாம் சிந்தித்தாலும் இயேசு என்ற ஆயனை போல உள்ள பண்புகள் இன்னைக்கு வழிகாட்டிகள்கிட்ட அல்லது பெற்றோர்கள்ட்ட, தலைவர்கள்ட்ட, தலைவிகள்கிட்ட குறைவு என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. எனவேதான் இந்த போர்களும் வன்முறைகளும் அநியாயங்களும் அட்டுழிகளும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. என் கையிலிருந்து பறித்து கொள்ளப்படா என்ற வார்த்தைகள் என்னும் எப்பொழுதும் நம்மில் இருக்கு. நமக்கு எதிர்ப்பு, வன்முறை, பாலியல் கொடூரம், தீமைகளிற்கு நம்மை பறித்து செல்ல நம் ஆயனாகிய இயேசுவின் ஆதரவிலே என்றும் இருக்க வேண்டும் என்றும், நம் பொறுப்பில் உள்ளவர்களை எந்த தீமையும் வன்முறையும் பறித்து சென்று அழித்து விடாமல் ஆயராக ஆதரவு தந்து பாதுகாக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் யாவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு பொறுப்பிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் பொறுப்பிலே மாணவ செல்வங்கள், மருத்துவர்கள் பொறுப்பிலே நோயாளிகள், நீதிபதிகள் பொறுப்பிலே நீதிமன்றங்கள், காவல்துறையின் கைகளிலே சட்ட ஒழுங்குமுறைகள், மாமியாரின் கையிலே மருமகள்கள், சாமியாரின் கையிலே மக்கள் என்று பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகளாக நமது பொறுப்பில் உள்ளவர்களுக்கு ஆயர் என்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டும், அந்த பொறுப்புணர்வும் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த பொறுப்பில் உள்ள அதிகாரிகளாக நாம் இருக்கிறோம் என்பது இந்த நற்செய்தியின் பாதையிலே நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. உலகின் மிக பிரபலமான திருப்பாடல் என்று அழைக்கப்படுகிற திருப்பாடல் 23 ஆண்டவர் என் ஆயர் என்று சொல்லப்படுகிறது. இறைவனை ஆயனாக, பராமரிக்கின்றவராக, வழிநடத்துகின்றவராக முற்காலத்திலிருந்து அழைத்து மகிழ்கிறது மனித இனம். ஒரு ஆயரின் பணிகள் பல. வன விலங்குகளிலிருந்து ஆடுகளை பாதுகாக்கிறது, இலைதழைகளை தந்து பராமரிப்பது, நீர்நிலைகளுக்கு அழைத்து சென்று தாகம் தணிப்பது, காயங்களுக்கு கட்டுப்போட்டு குணமாக்குறது. இயேசு நமது நல்ல ஆயனாக இருந்து இந்த பணிகளை எல்லாம் நமக்கு செய்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு எத்தனை பேர் மக்களை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறதுக்கு, வழிநடத்துக்கு ரெடியாக இருக்கிறோம், குணமாக்குறதுக்கும்? எத்தனை ஆயர்கள், எத்தனை அருள்பணியாளர்கள், எத்தனை தலைவிகள், எத்தனை தலைவர்கள், எத்தனை வழிகாட்டிகள் இருக்கிறோம், எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறோம் நம்முடைய மத்தியிலே. நல்ல ஆடுகள் என்று சொல்லுகின்ற விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் கொஞ்சம் பேர் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை ஆயனுக்கு இயேசுவை போல மக்களை தெரியும்? யோவான் 10:27-30 முழுக்க முழுக்க ஆயன் இயேசு அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் மக்களை. இன்னும் எத்தனை பேருக்கு மக்களை தெரியும்? நம்ம சொன்னாலும் கூட ஆயர்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அருள்பணியாளர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனை பேர் உண்மையான வல்லமையில் இருக்கிறாங்க? எத்தனை பேர் பாதுகாப்பு கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க? எத்தனை பேர் நிலைவாழ்வை, நிறைவான வாழ்வை தருவதற்கு போராடுறாங்க? பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கிறது. அதே போல எத்தனை ஆடுகள் செவிசாய்க்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க? எத்தனை ஆடுகள் பின்தொடர்றாங்க? எத்தனை ஆடுகள் தன்னுடைய தலைவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறார்கள், வருகிறார்கள்? பெற்றோர்களின் பாதுகாப்புக்குள் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? இன்னைக்கு டீச்சர்ஸுக்கு பாதுகாப்புல எத்தனை மாணவ செல்வங்கள் இருக்கிறாங்க? கேள்விக்குரிய. எனவே அன்புக்குரியவர்களே, சமூக பகுப்பாய்வு செய்வோம், நெறிகளிலே பிள்ளைகளை வழிநடத்துவோம். இன்றைக்குள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறைந்ததாக மாற்றுவதற்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இவ்வுலக வாழ்வு நமக்கு மட்டும் இலக்கல்ல, மறு உலகமும் மக்கள் வாழ வைக்கக்கூடிய ஒரு தளமாக மாற்ற வேண்டும். அந்த பொறுப்பு நம்முடைய ஆயர்களுக்கு இருக்கிறது. நான் இருக்கிற அளவுக்கு சண்டை வரக்கூடாது, மோதல் வரக்கூடாது என்று பார்ப்பது அல்ல. எனவே அதை மாறி இறைவனோடு ஒன்றித்திருத்தலும் ஒன்று சேர்த்தலும் தான் இந்த பொறுப்பாளர்களின் பணியாக, ஆயர்களின் பணியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த முயற்சியிலே அனைத்து பொறுப்பாளர்களும் ஈடுபடுவோம், நல்ல ஆயன்களாக மாறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. நல்ல ஆயனான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களை பராமரிக்கிற, பாதுகாக்கிற, வழிநடத்துகிற உடைய மேலான இரக்க செயலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது அடைக்கலத்தில் நாங்கள் என்றும் வாழும் வரம் தாரும் ஆண்டவரே. ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே.
உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள்
வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். எழும் சுடராம் எது நோக்குடனே எந்தன் பாடல் எழுமிடமே. வாழ்வின் ஊற்றே முடிவற்றவரே, வாழ்க்கை பயணம் உமை நம்பியே. பல மொழியுடைய நாடுகள் பார்த்த உந்தன் வார்த்தையில் ஒளிதனை காண்பர். வலுவிழந்து சிதறிய மக்கள் உம்மைந்தனில் உறைவிடம் காண்பர். எழும் சுடராம் எது நோக்குடனே எந்தன் பாடல் எழுமிடமே. வாழ்வின் ஊற்றே முடிவற்றவரே, வாழ்க்கை பயணம் உமை நம்பியே. கனிவோடு உலகை காக்கும் எதிர்நோக்கின் விடியல் நீரே. இறையே உம்மாவின் மூச்சா, விண்ணும் மண்ணும் புதிதாயிடுமே. எழும் சுடராம் எது நோக்குடனே எந்தன் பாடல் எழுமிடமே.
வாழ்வின் ஊற்றே முடிவற்றவரே, வாழ்க்கை பயணம் உமை நம்பியே. கடும் காற்றில் கண்களை உயர்த்தி கண்ணி வயிற்றின் கனி அதை பாரீர். அவரில் நாம் வழி கண்டடைய ஏற்ற காலம் நமக்கென பிறந்தார். எழும் சுடராம் எது நோக்குடனே எந்தன் பாடல் எழுமும்மிடமே. வாழ்வின் ஊற்றே முடிவற்றவரே, வாழ்க்கை பயணம் உமை நம்பியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.